இரு இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, நம்ம நாட்டு ஆளும் வெளிநாட்டு ஆள் ரெண்டு பேரும் ட்ரெயினில் போகிறாங்க. நம்ம நாட்டு ஆள் சப்பாத்தி வெளிநாட்டு ஆள் சப்பாத்தி, நம்ம நாட்டு ஆள் பழைய சோறையும் ஊறுகாயும் எடுத்துக்கிட்டு எதுக்கு உட்காந்து ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறாங்க. ட்ரெயினில் போகும்பொழுது இவருக்கு ரெண்டு பேருக்கும் பசி எடுக்குது. நம்ம ஆள் பழைய சோறை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஊறுகாவை எடுத்து ஒரு நக்கு நக்கியிருக்கார். எய்த்தாப்பில் இருக்கிறவர் சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் ஃபாரினர். ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சப்பாத்தி சாப்பிட்றவர் பழைய சோறு சாப்பிட்றவரை கேவலமாக பார்த்துருக்கார். கொஞ்ச நேரத்தில் கை கழுவுறதுக்கு நம்ம ஆள் போய் இந்த டேப்பை திறக்கிறாரு, திறக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. உடனே அங்கேருந்து அந்த ஃபாரினர் வராரு, வந்து நவுறா அப்படின்னு ஒருத்த கையில் அடிக்கிறாரு. தண்ணி பொலப்பொலன்னு கொட்டுது. சப்பாத்தி சாப்பிடு, தெம்பு வரும். பழைய சோறை இப்படி கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு நம்ம ஆளால் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த ஜன்னல் பக்கம் காற்று ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லி திறந்து வைக்கலான்னு நம்ம ஆள் டைப் பண்ணுறாரு. அந்த டோர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. உடனே அவர் நவுறா அப்படின்னு ஒருத்த கையில் அடிக்கிறாரு. அந்த ஜன்னல் ஓப்பன் ஆகுது, காற்று உள்ளே வருது. சப்பாத்தி சாப்பிடு, தெம்பு வரும். இப்படியே சொல்லி 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 இந்த பழைய சோறை கேவலப்படுத்துகிறானே, இவனை எப்படியாவது மாட்டி ஒன்றும்னு இவனுக்கு தாங்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே பார்த்தாக்கா அந்த ட்ரெயினில் அந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினை பிடிச்சி அப்படி இழுக்க முடியாத மாதிரி ங்கிறான். உடனே அவர் நவுறா அப்படின்னு ஒருத்த கையில் பிடிச்சி ஒரே சப்பாத்தி சாப்பிடு, தெம்பு வரும். இருடி, கொஞ்ச நேரத்தில் உனக்கு போலீஸ் வந்துடும் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருது. யார் அந்த ட்ரெயினை நிப்பாட்டினது? இந்தோ இவன் தான் சார். கையில் விளங்க மாட்டி கொண்டு போகிறாங்க. ஹலோ, பழைய சோறு சாப்பிடு, புத்தி வரும் அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, உடலுக்கு தெம்பு வருவதற்கு மனிதன் பல பதார்த்தங்களை சாப்பிடுகின்றான். ஆனால் இந்த சீடர்கள் சோர்ந்து போய், அதாவது உடல் வலுவாக இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, ஆனால் மனசு சோர்ந்து போய்விட்டது. என்னடா அது, உயிர்த்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னே தெரியலையே, உயிர்த்து விட்டாரா இல்லையா? இவர்களெல்லாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, நான் தான், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மனசுக்குள்ளார ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நான் வந்துட்டேன், உங்கள் மத்தியிலே அமைதியை கொடுக்கக்கூடிய தேவன் நான் வந்து விட்டேன் என்று சொல்லி அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை இன்று நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் குடும்பங்களுக்கு அமைதியை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். வழக்கமாக சொல்லுவாங்க, God begins to act when we cease to act. எப்பொழுது நாம் செயலாற்றுவதை நிறுத்துகின்றோமோ, எப்போ நாம் அமைதியாக இருக்கின்றோமோ, கடவுள் நம்மில் செயலாற்றுவார் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த அமைதியிலே பெரிய ஆசீர்வாதம் இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு குடும்பங்களில் எப்படி இருக்குது? அமைதி, சந்தோஷம் இருக்குதா? குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கின்றதா? இந்த மிச்சர் அல்வா வந்ததுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி மிச்சர் வந்துச்சு, எப்படி அல்வா வந்துச்சுன்னு. தொடக்கத்தில் மிச்சர் மட்டும்தான் இருந்திருக்குது, அல்வா கண்டுபிடிக்காத காலம், மிச்சர் மட்டும்தான். அப்போ கல்யாணம் ஆன கணவன் மனைவிக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா அல்வா கண்டுபிடிக்கல. இல்லை, மிச்சரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு கொடுத்துருக்குறான். வீட்டில் பார்த்தா மாமியாவுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, காது நல்லா கேட்கும். அது மூளையில் உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. மாமியாவுக்கு தெரியாமல் இவர் கொடுக்குறாராம் இந்த மிச்சரை. சாப்பிடு அப்படின்னு இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உட்காந்து மிச்சரை போட்டு கடிக்க ஆரம்பித்த உடனே அந்த சத்தம் அந்த அம்மா காதில் போய் கேட்குது. உடனே வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிச்சு. நேற்று வந்தவளுக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், 10 மாதம் பெத்தெடுத்த நான் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்குறேன், எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரலையா? அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி 4 நாள் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அப்போ தான் இவன் உட்காந்து யோசிக்கிறான், இந்த பிரச்சனைக்கு காரணம் சத்தம் வந்தது தானே, சத்தமே இல்லாமல் சைலண்டாக உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்கப்புறம் கிண்டுனா அதுக்கு பேர் தான் அல்வா. அதை கிண்டி வீட்டுக்காரம்மாவுக்கு கொடுத்து, அப்பையும் இந்த அம்மாவுக்கு கொடுக்கல, ரெண்டும் மாறி மாறி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா மூளையில் உட்காந்துக்கிட்டு, என் பையன் இன்னைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மாவுக்கு அல்வா கொடுத்துட்டான்ல. பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், அமைதி இல்லாத ஒரு நிலை. இங்கே ஒரு வேளையிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு நிலையை
நாம் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக அந்த அமைதி இல்லாத சூழலை முழுமையாக நீக்கி ஒரு அமைதியை கொடுக்கின்றார். பெங்களூரில் பிரே நடத்த போயிருந்தப்ப ஒரு அம்மா மன அமைதி இல்லாமல், எந்த அளவுக்கு அப்படின்னா, வீட்டில் ஒரே மகள் 16 இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. வராங்க வீட்டுக்கு, பொண்ணுக்கு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 16 இடம், யாருமே ஃபோன் பண்ணலை. எப்படி இருக்கும்? அவங்க மக வெக்ஸாகி, இனிமே மாப்பிள்ளை யாருமே என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி வரக்கூடாது. எந்த தேவன் எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையோ இனிமே நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வரதையே 6 மாதமாக ஸ்டாப் பண்ணிவிட்டாள். அவருடைய மகள் காலேஜ் படிக்கிற பெண், கோவிலுக்கு வர்றது கிடையாது. வீட்டில் இவங்க பக்தியான குடும்பம், ஜெபமாலை சொல்கிறான், வாடி, நான் வர முடியாது. 16 இடத்துல மாப்பிள்ளை பார்த்து ஒரு மாப்பிள்ளை கூட எனக்கு அமையல. ஆகவே எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத கடவுள் ஒரு கடவுளா? நிச்சயமாக அந்த கடவுள் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணி 6 மாதம் கோவிலுக்கு போகிறதே விட்டு விட்டாள். இந்த அம்மா மனசில் அவ்வளவு கஷ்டம், மனசில் அமைதி இல்லை. அங்கிருந்து வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு முடிக்கிறப்ப அங்கே அம்மா அழுது கொண்டே, என் மகளுக்காக ஜெபிங்க ஃபாதர், ஏன்னா என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை, வரன் அமையவில்லை. பிரியமானவர்களே, அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் 2 மெழுகுத்திரியை ஏற்றுங்கள். ஒரு மெழுகுத்திரி உங்கள் மகளுக்காக, இன்னொரு மெழுகுத்திரி புதிதாக வரப்போகின்ற மணமகனுக்காக, மருமகனுக்காக. நல்ல ஒரு மாப்பிள்ளை அமைன்னு சொல்லி 2 ஒப்பு கொடுங்க. உங்கள் மகளை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுங்க, வரலைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உட்காந்து ஜெபிங்க, ஜெபமாலை சொல்லுங்கள், அன்னை மரியாள்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதே போல் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த 1 மாதத்துக்குள்ள அந்த மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைந்து கல்யாணம் முடிந்து இன்னைக்கு அந்த 2 பேரும் விசுவாசத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைத்தது. இந்த அமைதி வெளியில் எங்கேயும் கிடைக்காதுங்க. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு அமைதியை கொடுக்க முடியும். அதனால தான் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது, அமைதியை உங்களுக்கு நான் தருகின்றேன், அமைதி உரித்தாகுக. அப்போ அமைதி கொடுக்கிறவர் ஆலயத்தில் தான் இருக்கிறார். நம்ம மனசில் எவ்வளவு பிரச்சனைகளோட பல இடங்களில் சூழ்ந்து அங்கே அமைதி கிடைக்குமா இங்கே அமைதி கிடைக்குமான்னு எத்தனை இடத்துல சூழ்ந்து வந்தால் கூட கடைசியில் நம்ம டோட்டலாக ஆண்டவரிடம் வந்து நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கிறப்ப அந்த அமைதியான ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் தருகின்றார். இந்த அடைக்கலணியின் திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் மனசில் பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஏசாயா 39:1 ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். எசேக்கியா என்ற ஒரு மன்னன், அந்த எசேக்கியா மன்னனுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக அசிரிய மன்னன் செனாகிரிப் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் ஒரு மடலை எழுதுகின்றான். இந்த எசேக்கியா மன்னனை நோக்கி எழுதி அவன் என்ன சொல்லுகின்றான், நான் உன்னுடைய தேசத்திற்கு நான் சண்டை போட வரப்போகின்றேன். அந்த லெட்டரை பார்த்த உடனே மனசு கலங்கிட்டார். இந்த கலக்கத்தில் குழப்பத்தில் இந்த அமைதி இல்லாத ஒரு சூழல்ல அவர் வேற எங்கேயும் போலங்க, அந்த லெட்டர் தான் இவருடைய மன அமைதியை கெடுத்தது. அந்த லெட்டர் தான் இவர் மனசுல இருந்த எல்லா விதமான சந்தோஷத்தையும் முழுமையா நீக்கி போட்டு விட்டது. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயும் அவர் போகல, நேரா கோவிலுக்கு வருகின்றார். கோவிலில் வந்து அந்த லெட்டரை அப்படியே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். இந்த எசேக்கியா கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். லெட்டரை கொண்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலங்க, பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசலை, நண்பர்களை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு லெட்ரு வந்திருக்குன்னு பதஷ்டப்படலை. அந்த லெட்டரை அப்படியே கூலாக எடுத்துக்கிட்டு நேராக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருகின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இப்படி ஒரு லெட்ரு வந்துடுச்சு, நீங்கள் தான் பார்த்துக்கணும். இரவியில் இங்கே ஜெபிக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கின்றார், எதிரிகள் எல்லாம் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். விடிஞ்சா ஃபைட்டு, அங்கங்கே அசிரியர்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு தூதரை இரவிலே அனுப்பினார். என் பையன் ஜெபிக்கிறான், அவனுக்காக நான் சண்டை போட போகிறேன், ஒரே ஒரு தூதர் அனுப்பிச்சார். அந்த தூதர் ஒரு இரவில் 1,80,000 பகைவர்களை வெட்டி போட்டாராம். வேதம் சொல்லுகின்றது. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓட இவருக்கு வெற்றி. பிரியமானவர்களே, அதனால தான் விடுதலை பயணம் 14:14 சொல்லுகின்றது, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நம்ம அமைதியாக இருக்கிறப்பையும் ஆசீர்வாதம், ஆண்டவர் அமைதியை கொடுக்கிறப்பையும் ஆசீர்வாதம். ஒரு புடவை வியாபாரி அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார் விற்பனைக்காக. பெரிய வீடு, முன்னாடி ஒரு பெரிய கேட்டு,
வாட்ச்மேன் போட்டு அந்த வீட்டை பாதுகாக்கிறாங்க. இவர் அந்த புடவை வியாபாரி அங்கே போகிறப்ப அந்த வாட்ச்மேன் வந்து ஏதோ டீ அடிக்கிறதுக்காக போயிட்டார், பொழுது டீ சாப்பிட போயிட்டார். யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த கேட்டை திறந்துக்கிட்டு இந்த புடவை வியாபாரி உள்ளே போயிட்டார். அங்கே வீட்டில் இருக்கிற எஜமானன் பயங்கர கோபத்தோடு வந்திருக்கான். வந்து இந்த புடவை வியாபாரியை ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கான். நான் அறையை வாங்கிக்கிட்டு இப்படியே எதுவுமே பேசலை, ஏன் என்ன அடிச்சேன்னு எந்த வார்த்தையும் கேட்கல, அப்படியே அமைதியாக நிற்கின்றார். ஒரு கணம் அவர் யோசிச்சாராம், இது அவங்க ஏரியா, நான் தனியாக வந்திருக்கிறேன், இந்த ஆளுகிட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, அவன் ஒரு பணக்காரன், இத்தனையும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, பேசாமல் நம்ம அமைதியாக போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறையை வாங்கினவர் எதுவுமே பேசலையாம். அப்படியே திரும்ப அந்த புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கேட்டை திறந்துட்டு கேட்டை மூடிட்டு போகிறார். இதை அவன் அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தோன்னே கைத்தட்டி, ஐயா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்கான். இல்லை, உன்னை ஒரு தடவை அரைஞ்சி கூட ஒன்றுமே பேசாமல் நீ அமைதியாக போறிய அப்படின்னாக்கா எனக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. உன்னுக்கிட்ட என்ன இருக்குது? இவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட புடவை இருக்குது. அந்த ஆள் வீட்டுக்காரம்மா இறந்துடுச்சு, அவர் தனி ஆள், தனி கட்டை. எனக்கு வீட்டில் புடவை கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட உன்கிட்ட எத்தனை புடவை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. 100 புடவை கொண்டு வந்திருக்கேன், 100 புடவையும் என்கிட்ட கொடு, நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த 100 புடவையும் அவர் வாங்கிக்கிட்டு பைசாவை இவர் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாராம். அதை அனுபவத்தை அவர் சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம அமைதியாக இருப்பப்பையும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இதை வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கணவன் சண்டை போடுறப்ப நீங்கள் அமைதியாக இருங்க, மனைவி சண்டை போடுறப்ப கணவன் பேசாமல் அமைதியாக இருங்க. இந்த அமைதி இருந்துச்சுனாக்கா ஆசீர்வாதம் அங்கே உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன், அதற்கு சிம் கார்டு, அந்த சிம் கார்டு அது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் சிலிக்கான் அப்படின்னு ஒரு தாது பொருள் இருக்குது. அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, நம்ம நடந்து போகிற மண்ணிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு தாது பொருள் தான் அந்த சிலிக்கான் அப்படிங்கிற தாது பொருள். நம்ம எது பேசினாலும், வாட் எவர் வி ஸ்பீக் எவ்ரிதிங் வில் பி ரெக்கார்டட். எது நாம் பேசினாலும் எல்லாம் மண்ணிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளது மண். அப்போ இந்த சிலிக்கான்கிற அந்த பொருளை எடுத்து அதை கேதர் பண்ணி அதிலிருந்து தயார் பண்ணுவது தான் இந்த சிம் கார்டு. அதனால தான் ஆண்டவர் அந்த காலத்திலே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் சமாதானம் என்று சொல்லு. சமாதானத்துக்குரியவங்க அங்கே இருந்தால் நீ சொல்கிற சமாதானம் அங்கே தங்கும். சமாதானத்துக்குரியவங்க அங்கே இல்லைன்னா அந்த சமாதானம் ஒன்றுகிட்டே திரும்பி வரும். அப்போ அந்த வீட்டை விட்டு வரும் பொழுது காலில் ஒட்டி இருக்கிற தூசியை உதறிட்டு அங்கேருந்து வா. நான் தான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா சமாதானம் இல்லாத வீட்டில் 24 மணி நேரம் சண்டை போட்டு அந்த நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் எதில் பதிவாயிருக்கும்? அவங்க வீட்டில். நீ போய் அந்த வீட்டில் காலை வச்சு அந்த மண் உன் காலில் ஒட்டி நீ உன் வீட்டுக்கு போனீங்கன்னா உன் வீட்டில் சமாதானம் இல்லாமல் ஆயிரும். அதனால தான் ஆண்டவர் அப்பொழுதே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அந்த வீட்டை விட்டு வெளியில் வரப்ப அந்த காலில் இருக்கிற மண்ணை கூட உதறிட்டு வா. பிரியமானவர்களே, ஆக சமாதானம் என்பது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். திருப்பத்தூரில் பிரேயர் நடத்த பேர்ந்தப்ப ஒரு குருவானவர் சொன்ன ஒரு சாட்சி. குழந்தை இல்லை, 7 வருஷம் ஒரு தாய்க்கு குழந்தை இல்லை, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இந்த குருவானவர் வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு குருவானவர். அப்போ எங்களுக்கு 7 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை ஃபாதர், செபிங்க. அப்போ ஆண்டவர் இடைப்பட்டு சொன்னார், உன் மாமியால் எப்போ வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு சாப்பாடு போடுறியோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உனக்கு குழந்தை கொடுப்பார். இந்த அம்மாவுடைய ஃப்ளாஷ்பேக் எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த ஃபாதர் வாயிலேருந்து வந்துச்சு, உங்கள் மாமியால் எப்போ சாப்பாடு வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு கொடுக்குறியோ அப்போ தான் ஆண்டவர் உனக்கு குழந்தை கொடுப்பார். இந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு, என்னை மன்னிச்சிடுங்க சாமி, என் வீட்டில் என் மாமியால் திண்ணையில் உட்கார வச்சு தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கே என் வீட்டுக்கு நான் என் மாமியால் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ஏற்றுக்கொண்டு சமாதானம் ஆகி அந்த வீட்டில் மாமியாளுக்கு வீட்டில் சாப்பாடு போட ஆரம்பித்த அடுத்த 1 வருடத்திலே அந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நாம் சமாதானத்தோடு இருக்கிறப்போ ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானமும் நம்ம குடும்பத்தில் தங்கிவிடும். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் என்று குருவானவர் சொல்றப்ப வெறுங்கையாக அப்படியே சொல்லிட்டு போறதல்ல, செவுத்துக்கு பார்த்து சொல்றது கிடையாது. நம்ம உள்ளத்திலிருந்து அந்த சமாதானம் வர வேண்டும். அந்த சமாதானம் வரப்பதான் அது ஆசீர்வாதமாக அமையும். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்திற்கு நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம யாரை பார்க்க முடியும்? பிரியமானவர்களே, அன்னை மரியாள்
அமைதியே உருவான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். இப்போ கடவுளுடைய பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய வல்லமை ஒருத்தர் மேலே இறங்குது அப்படின்னாக்க மேகம் வந்து நிழலிடும். கடவுளுடைய வல்லமை ஒரு இடத்துல இறங்குது அப்படின்னாக்கா சிம்பாலிக்காக பைபிள் என்ன சொல்லுகின்றது, மேகம் வந்து ஒரு இடத்துல அப்படியே சூழ்ந்து விட்டால் அந்த இடத்துல என்ன வருகின்றது, கடவுளுடைய வல்லமை இறங்குகின்றது என்ற அர்த்தம். அதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். 1 அரசராகமம் 8வது அதிகாரம் 10-11. சாலமோன் வந்து கோவிலை கட்டிட்டார். குருக்கள் எல்லாம் உள்ளே நிற்கிறாங்க, எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கோவிலுக்கு மேலே மேகம் வந்து சூழ்ந்து கொண்டது. ஆண்டவருடைய மாட்சி அப்படியே கோவிலுக்குள்ளார இறங்குது. குருக்களே உள்ளே நிற்க முடியவில்லையாம், அந்த மாட்சியை அவர்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லையாம். அப்படியே அவர்கள் எல்லாம் அப்படியே கீழே தள்ளாடக்கூடிய அளவுக்கு போய்விட்டார்களாம். அப்போ மேகம் ஒரு இடத்தை நிழலிடுகின்றது என்றால் ஆண்டவருடைய மாட்சி அந்த இடத்திலே இறங்கி வருகின்றது என்ற அர்த்தம். இது முதல் உதாரணம். 2வது உதாரணம் விடுதலை பயணம் 24வது அதிகாரம் வசனம் 15-16. மோயிசன் மலைக்கு போகின்றார். அந்த மலையை மேகம் மூடிற்று. ஆண்டவருடைய மாட்சி சீனாய் மலை மேலே இறங்கியது என்று பார்க்கின்றோம். இது 2வது உதாரணம். அப்போ ஒரு இடத்துல மேகம் வந்து சூழ்கின்றது என்றால் ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்தை ஆட்கொள்கின்றது என்று அர்த்தம். 3வது லூக்கா 1:35. வானதூதர் சென்று அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். மாதாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். பிரியமானவர்களே, அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். யோனா 4வது அதிகாரம் வசனம் 6-8 முடிய வாசிக்கிறப்ப, பாலைவனத்தில் நிழல் தேடி யோனா அலைகிறார். பயங்கர வெயில், எங்கேயாவது ஒரு சின்ன நிழல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அலைஞ்சார். கடைசியில் ஒரு ஆமணுக்கு செடி அப்படியே வளர்ந்து ஒரே ஒரு இலை, அந்த இலைக்கு கீழே சின்ன நிழல். அப்பா, இங்கே எங்கேயுமே நிழல் இல்லாமல் இருக்கிறப்ப அந்த சின்ன நிழல் கிடைக்குதுன்னு சொல்லி இவர் அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போனப்ப அதில் ஒரு பூச்சி அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த நிழலும் இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, உலகத்தில் அமைதி தேடி அங்கே போனால் அமைதி கிடைக்கும், இங்கே போனால் அமைதி கிடைக்கும், அங்கே போனால் இந்த நிழலில் இளைப்பாறலாம் என்று நிறைய பேர் போயிட்டுருக்கிறாங்க. கடைசியில் இந்த பாலைவனத்தில் யோனா நிழல் தேடி போய் கடைசியில் ஏமாந்து போனது போல தான் நாமும் ஏமாந்து போக வேண்டிய நிலைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தார்கள்? திருப்பாடல் 121:5, ஆண்டவர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருப்பார். இப்போ யாருடைய நிழலில் நம்முடைய மாதா எப்பொழுதும் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா, அதற்கு ஒரு உதாரணம் இனிமை மிகு பாடல் 2:3. காட்டு மரங்களிடையே நிற்கும் கிச்சிலி போல் என் தலைவர் இருக்கின்றார். இது மாதாவுக்கு பொருத்தமான வசனம். காட்டு மரங்களிலே நிற்கும் கிச்சிலி போல் என் தலைவர் இருக்கின்றார், அவரது நிழலில் நான் இளைப்பாறுவேன். அப்போ இந்த வசனம் யாருக்கு பொருத்தமானது? நம்முடைய தாய் அன்னை மரியாளுக்கு பொருத்தமானது. அப்போ யாருடைய நிழலில் அவங்க இளைப்பாறினார்கள்? ஆண்டவருடைய நிழலில் அவர்கள் இளைப்பாறினார்கள். வானதூதர் சொன்னார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். இவங்க எந்த நிழலில் இளைப்பாறினார்கள்? ஆண்டவருடைய நிழலில் இளைப்பாறினார்கள். ஆண்டவருடைய வல்லமை இவர்களை நிழலில் அப்படியே மூடி மறைத்து கொண்டது. பிரியமானவர்களே, ஆக அன்னை மரியாள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இதுதான். நாம் யாருடைய நிழலில் இளைப்பாறணும்? ஆண்டவருடைய நிழலில். அப்போ ஆண்டவருடைய மாட்சி எப்படி அன்னை மரியாளை சூழ்ந்து கொண்டதோ அதே போல நம் குடும்பங்களையும் சூழ்ந்து கொண்டது என்றால் நம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். திருச்சபையிலே நடந்த ஒரு நிகழ்வு. அர்ச்சிஸ்டர் சுவாமிநாதர் ஜெபமாலை பக்தியை பரப்புகின்றார். மாதா இவர்கிட்ட தான் ஜெபமாலை இன்ட்ரடியூஸ் பண்ணி உலகம் முழுக்க போய் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புனாங்க. இவர் ஜெபமாலை எடுத்துகிட்டு போகிறார், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறார். இந்த ஜெபமாலை எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு. இது நடந்தது ரோமை நகரில். அந்த ரோமை நகரில் கத்திரினாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. அவள் யார் அப்படின்னா, விபச்சார வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண். இந்த நிலையில் இவர் ஜெபமாலையை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். ஏகப்பட்ட கூட்டம்,
இந்த ஜெபமாலையை பற்றி எல்லா மக்களும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இந்த விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்ரீனாலும் போய் உட்கார்ந்து இவர் பிரசங்கத்தை கேட்குறார். கேட்டவுடன் அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி நம்மளும் ஜெபமாலை ஜெபிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அதை தொடர்ந்து ஜெபிக்கிறா. ஆனால் பாவ வாழ்க்கை விடலை. வழக்கம் போல பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றாள். ஆனால் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. புதுசாக ஒரு மாற்றம். ஜெபமாலை ஜெபிக்கிறா, ஆனால் பாவ வாழ்க்கை விடலை. ஒரு நாள் அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கு அருகிலே ஒரு அழகான இளைஞன் வருகின்றான். இதுவரைக்கும் அந்த அழகை இந்த அம்மா பார்த்ததே கிடையாது. அந்த இளைஞனோட பாவம் செய்யணும்னு ஆசைப்படுறா. சைகை காமிச்சு கூப்பிட்றா. இவ வழக்கமாக எந்த ஒரு ஆடவன் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தட்டு நிறைய சாப்பாடை போட்டு அவனை பசி ஆற்றி விட்டு அதன் பிறகுதான் இவள் தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி சொல்லுவாள். இப்போ அந்த அழகான இளைஞனை பார்த்தவுடன் வீட்டுக்கு வான்னு சைகை காமிச்சவுடனே அவரும் வீட்டுக்குள்ளார வரார். உட்கார வச்சாச்சு. முன்னாடி ஒரு தட்டை வச்சாச்சு. வகை வகையான சாப்பாடு கொண்டுட்டு வந்து பரிமாறுறப்ப அந்த தட்டில் ஆண்டவருடைய கோரமான உருவம் தெரிகின்றது. சாப்பாடை வைக்க போனவ அப்படியே பயந்து போய் இப்படி நிமிர்ந்து பார்த்தா வந்த இளைஞன் காணவில்லை, மாயமாக மறைந்து விட்டார். அப்போ அங்கே வந்தது யாரு? இயேசு. எப்போ ஜெபமாலையை இந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ அதோட பாவ வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு குருவானவர்கிட்ட போய் பாவசிங்கத்தனம் செய்து அன்னைய நாளிலிருந்து பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து இன்னைக்கு திருச்சபையில் புனித கத்திரினாள் என்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றாள். பிரியமானவர்களே, ஆகவே இப்படி பல நபர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய அமைதியான ஒரு நிலையை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடைக்கல அணியின் திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, இந்த அடைக்கலம் தேடி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும் என்று எனக்கு அமைதியை கொடுங்கன்னு சொல்லி இந்த திருத்தலம் தேடி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக இங்கே குடிகொண்டிருக்கின்ற அடைக்கல தாய் உங்களுக்காக பரிந்து பேசி மன அமைதியை கொடுத்து ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.